ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கான வரப்போகிற ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் ஏற்கனவே ஆகி கணவனும் மனைவியை இழந்தவங்க, இல்லைனா டைவர்ஸ் ஆனவங்க, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்வாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்களுக்கான திருமண கொடுப்பினை, அதாவது வரப்போகிற வரன் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ள வரன் வரும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். அதில் 3 நட்சத்திரம் பார்த்துருந்தோம். அந்த 3 நட்சத்திரத்துடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண் இவங்களுக்கான ஒரு வேளை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டிருந்தால் இரண்டாவது திருமணத்துக்காக அலையன்ஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வரப்போகிற வரன் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ள வரன் வரும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி வரன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு மேரேஜ் பண்ணலாம். அப்போ தான் ஏற்கனவே உங்களுக்கு அனுபவப்பட்ட அந்த கசப்பான சம்பவம் மறுபடியும் நடக்காமல் சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. நீங்கள் இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வரன் எப்படிப்பட்ட வரன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதக அமைப்பில் லக்னம் நின்ற புள்ளி, அதாவது லக்னம் புள்ளி நின்ற நட்சத்திரம் இருக்குல்ல அது, இல்லைனா லக்னாதிபதி ஏரி நட்சத்திரம், இல்லைனா ராசி நட்சத்திரம், அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம், இந்த மூணுமே 3ல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும், அமைஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கான லைஃப் நெக்ஸ்ட் நல்லாயிருக்கும், செகண்ட் மேரேஜ் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்த செகண்ட் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி 3ஆம் அதிபதி சம்பந்தம் இருக்கும். அதாவது லக்னாதிபதி 3ஆம் வீட்டிலேயோ இல்லைனா 3ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திலேயோ இருக்கிறது, இல்லைனா லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்து வேறு வீட்டில் இருக்குது, இல்லை பார்வையாக இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகம் தான் உங்களுக்காக வரப்போகிற இரண்டாவது திருமணத்திற்கான வரன் அமைப்பு உள்ள ஜாதகம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த 2 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அவங்க தான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் பேர். ரைட்டுங்களா? மேரேஜ் ஆயிருக்கும்ல, அவங்களுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த அமைப்பு இருக்க ஜாதகம் தான் அமைஞ்சிருக்கும். அமைஞ்சாதான் அது திருமண கொடுப்பினை. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.